Okay, welcome friends to Read and Speak English channel. இந்த சேனலில் நம்ம எப்பயும் போல் ஒரு பேராகிராஃப் எடுத்து அதை படித்து அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு பேசி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கோட தலைப்பு என்னென்னா வெற்றியின் பாதை இது. திஸ் இஸ் த பேத் டு விக்ட்ரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு முறை செய்தால் கற்பீர்கள், 100 முறை செய்தால் வெல்வீர்கள். Do it once, you learn. Do it 100 times, you excel. So this is Read and Speak English channel. ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் வாங்க. இது ஒரு மோட்டிவேஷ்னல் கோட். He is able who thinks he is able. வெல்ல துடிப்பவனே வெல்வான். இதை சொல்லியிருக்கிறவர் வந்து கௌதமா த லார்ட் புத்தா. இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட்டிங் கோட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த goldenquotes.net அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு இந்த கோட்ஸை நீங்கள் படித்து பயன்பெறலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நாம் பேசி பார்க்கக்கூடிய அந்த பேராகிராஃப். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சாதாரணமாக படிக்கிறேன். ஸோ who is able to win? If you want to win, you will win. As simple as that. Those who want to win never give up. They fight till they see the light at the end of the tunnel. A win never comes as a freebie. It comes only with effort. Now effort again never comes for free. It needs self-belief, consistent practice with a never say die attitude. Suppose you want to speak in English. Now you may say, I don't know grammar. I don't know where and how to start. I don't know the technique to speak. So many reasons. But reasons never give you results, isn't it? Well, in my experience, the simple yet powerful technique to start speaking at this moment is to start reading an English passage now. Speak that passage, as I am speaking, of course, in your own style. ஸோ இதை நான் வந்து படித்தும் காமிச்சேன், ஓரளவு பேசியும் காமிச்சேன். ஓகே, ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓவரால் மீனிங் என்னென்னு பார்த்துடலாம். யாரெல்லாம் வெற்றி பெற முடியும்? நீங்கள் வெற்றி பெற நினைத்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்குறதில்ல. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க சண்டை போடுறாங்க. எது வரைக்கும்? ஒரு குகையின் கடைசியில் தெரியக்கூடிய அந்த விளக்கு வெளிச்சம் அவர்கள் மீது படும் வரை அவங்க சண்டை போடுறாங்க. ஒரு வெற்றி வந்து ஃப்ரீயாக வர்றதில்லை, அதுக்கு முயற்சி தேவை. முயற்சி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது, கடையில் போய் கேட்டால் கிடைக்காது. அதுக்கு தேவை சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை, தொடர்பயிற்சி, கடைசி வரை விடாமுயற்சி. இதுதான் தேவை. இப்போ இங்கிலீஷில் பேசலான்னு நீங்கள் நினைப்பீங்க, இல்லை யாராவது அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு கிராமர் தெரியாது, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரில, எனக்கு என்ன டெக்னிக்கில் பேசுகிறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. காரணங்கள் காரியத்துக்கு உதவாது, இல்லைங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையான, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிமிஷம் நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேசேஜ் எடுத்து அதை படித்து அதுலேருந்து பேசுகிறது தான். ஏன்னா வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி மாடுலேட் பண்ணணும், எப்படி இன்டர்நெட் பண்ணணும், எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்படி ஒரு சின்ன குழந்தை நம்ம கையை பிடிச்சி கூட்டுக்கிட்டு போகிறோமோ அந்த மாதிரி
எப்படி பேசுகிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத எல்லாருக்குமே ஒரு பேசேஜ் தான் வந்துட்டு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசேஜ் எடுத்து இதை நான் எப்படி இப்போ பேசுகிறேனோ அந்த மாதிரி பேசி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் உங்கள் ஓன் ஸ்டைலில் நீங்கள் அதை பேசி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசேஜை ஓரளவு படிச்சிட்டோம், அதே ஒரு விதமாக பேசிட்டோம். இப்போ இதோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகமாக, இன்னும் மோட்டிவேட்டிங்காக பேசணும், அப்படி ஒரு டோனில் பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சொந்த வார்த்தைகளை போட்டு எப்படி பேசுகிறது அப்படின்றத இப்போ நான் பேசி காட்டுறேன். கவனிங்க. Now who is able to win? Who is able to win? Not everybody can win, okay? Can I win for you? No. If you want to win, you have to win. And if you want to win, you will win. As simple as that. Those who want to win, they never give up. They never give up. They fight till they see the light at the end of the tunnel. They keep fighting till they see the result they want. Now a win never comes as a freebie. Nobody is going to give you a win to you free of cost. Nobody is going to gift a win to you. No, that's never going to happen. It comes only with effort. Yes, effort. You have to keep trying. But again, effort never comes for free. Nobody is going to gift the effort to you. No, you have to go in and take your own effort. For that you need what? Self-belief. You need self-belief. Consistent practice. So you need all these things. And important, most important, the never say die attitude. You never say die until you die. Till the last moment, you keep trying. Now suppose you want to speak in English. You have decided to speak in English. Now you may think or you may say, I don't know grammar. How do I speak? I don't know where and how to start. How do I speak? I don't know the technique to speak. So many reasons. You are going to give so many reasons to escape from not speaking. But reasons never give you results, isn't it? You want results. You don't want reasons. Well, in my experience, the simple yet powerful technique to start speaking at this moment is to start reading an English passage. Take an English passage like this, a motivating passage like this. Speak that passage in your own style, in your own words. Don't be afraid of making mistakes. Mistakes are your teachers. Mistake teaches you how to not make another mistake of the same kind. They used to say, a mistake is allowed once, but not twice. So speak whatever passage you get, speak it with patience, speak it with interest, as I am speaking, of course, in your own style. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசேஜ் எடுத்து அதை ஏற்ற இறக்கமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பேஷனோட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்தோம். அதாவது எப்படி பேசுகிறது, எப்படி படிக்கிறது, எப்படி அதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறது. இந்த பேசேஜில் ஒரு உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட மீனிங்ஸ் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம அந்த பேராகிராஃபில் இருக்க பேட்டர்ன்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ன்னு வருது. எப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, இதெல்லாம் கூட நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பேசேஜ் வச்சு நீங்கள் அதுக்கிட்டேருந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஒரு பேசேஜில் எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட ரைமிங் யூஸ் பண்ணுறாங்க வேர்ட்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆங்கிலம் பேசுவது எளிமையாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.